ஒரு சொட்டு ஈமான் இருந்தாலும் சொர்க்கத்துக்கான சந்தர்ப்பத்தை அவங்களோட என்ன செஞ்சுக்கலாம் வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த அடிப்படையை விட்டுறக்கூடாது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அல்லாஹ் தஆலா உங்களை அழிக்கிறதுக்கான அடையாளம் பண்ணி நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்க, ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலிருந்து சோதிக்கப்படுறீங்கடா, அல்லாஹ்வுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுடா, உங்களுக்கு தெரியும் உபை இப்னு சலூல் அல்லாஹ் சோதிக்காம ரசூலுல்லாஹ்களை இமாமா வச்சு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி அனுப்பிட்டான் உலகத்துல. ஏன்னா அவனுக்கு தண்டனை மறுமையில சோதிக்கல. அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு நினைச்சா சோதிச்சிருவான். உங்களுக்கு ஒரு ரஹ்மத் இருக்கிறதே, ரசூலுல்லாஹ்வோட மனைவிக்கு அவதூறு சொல்லி உஹது யுத்தத்துல 300 பேரை கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை அழிப்பதற்கு பாடுபட்ட அபூஜஹல் அபூ லஹபை விட நயவஞ்சகத்தனமா செயல்பட்டவன் யார்? மதீனால. நீங்க மக்கால அபூஜஹல் அபூ லஹப் பேசுறீங்கன்னா மதீனால யாரு? மதீனால எதிரியா நீங்க யாரை நினைப்பீங்க? உபை இப்னு சலூல். தொழுவிக்க போனது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை காட்டிக்க அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சோதனை கொடுக்கலையே. சஹாபாக்கள் மாதிரி வாழ்ந்த சஹாபாக்கள் வந்து மஸ்ஜித் நபவில என்ன, அதாவது அந்த பக்கையில அடக்கப்படுறதுக்கு ஜனாசா தொழுகை நடக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டா இல்லையா? அப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்து, கண்ணியம்னா அது கண்ணியம் அல்ல, ஆனால் இந்த உலக ரீதியா பார்க்குற டைம்ல கண்ணியத்தோட போயிட்டான். அப்ப அல்லாஹ்வோட சோதிக்கல. ஏன்? அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல சொல்லிட்டான், இதை பெரிதிப்படுத்துவதற்காக பொறுப்படுத்தானே அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு. உபை இப்னு சலூல் பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த உலகத்துல. அதனால நீங்க சோதிக்கப்படுறீங்க, பாவத்தால தான் சோதிக்கப்படுறீங்க, பிழைகளால தான் சோதிக்கப்படுறீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கருணை அது.